எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா ஒரு சாதாரண புத்தகம் பத்தி கிடையாது. பல 100 வருஷங்களா மனித சமூகத்தோட அறநெறிகளை செதுக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் படைப்பு திருக்குறள். இது ஏதோ பழங்காலத்து ஓலைச்சுவடி மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நாம வாழ்ற இந்த வேகமான மாடர்ன் லைஃப்க்கும் இது எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுன்னு தான் இந்த விளக்கப்பதிவுல நாம ரொம்ப சுவாரஸ்யமா அலச போறோம். தயாரா? உள்ளே போலாமா? எடுத்த உடனே நாம விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஜெர்மனியைச் சேர்ந்த நோபல் பரிசு வாங்கின டாக்டர் ஆல்பர்ட் ஷ்வைட்சர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உலக இலக்கியங்கள்லயே இவ்ளோ உயர்ந்த ஞானம் இருக்கிற வாக்கியங்களை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, தமிழ் மொழியோ நம்ம கலாச்சார பின்னணியோ இல்லாத உலக அறிஞர்களோ கூட இந்த நூல் எப்படி ஈர்த்திருக்குன்னு. இதுதாங்க இதோட உண்மையான பவர். எந்த மொழி எந்த நாடுங்கிறதெல்லாம் தாண்டி இதோட ஞானம் எல்லாரையும் கவர்ந்திருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல இந்த நூலை எழுதின அந்த மர்மமான முனிவர் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் குறளோட கட்டமைப்பு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில சூப்பரான தத்துவங்கள், கூடவே மனச தொடுற ஒரு குட்டி கதை. கடைசியா இது எப்படி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சதுன்னு பார்க்க போறோம். பகுதி 1, மர்மமான முனிவர். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திருக்குறள் உலகம் முழுக்க ஃபேமஸ். ஆனா இதை எழுதினவரை பத்தி நமக்கு ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் தெரியும். உண்மையாவே அவர் யாரு, எந்த பின்னணியிலேருந்து வந்தாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய விவாதம் தான். ஒரு சிலர் இதுல அஹிம்சை, புலால் உண்ணாமை பத்தி வர்றதால இது சமண மத கோட்பாடுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இதுல விஷ்ணு, லக்ஷ்மன்னு தெய்வங்களோட குறிப்புகள் இருக்கிறதால இது இந்து மத பின்னணின்னு சொல்றாங்க. நாம இதுல எந்த பக்கமும் சாய போறதில்ல. ஆனா எல்லா தரப்பும் மக்களும், பல சித்தாந்தங்களை ஃபாலோ பண்றவங்களும் இத தங்களோட வழிகாட்டியா ஏத்துக்கறாங்க பாத்தீங்களா? அதுதாங்க இதோட மாபெரும் வெற்றி. பகுதி 2, குறளின் அமைப்பு. திருக்குறள், இந்த வார்த்தைக்குள்ளேயே ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. திரு அப்படின்னா ரொம்ப புனிதமான, சிறப்பான அல்லது அழகானன்னு அர்த்தம். குறள்னா ரொம்ப சுருக்கமான 2 அடி பாட்டு. அதாவது பேர்லயே சொல்லிட்டாங்க, இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான, அதே சமயம் உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு புனிதமான ஞானம்னு. மொத்தம் 1330. ஆமாங்க, கரெக்டா 1330. இவ்ளோ பெரிய உலக அறிவை ரொம்ப துல்லியமா 130 அதிகாரங்களா பிரிச்சு ஒவ்வொன்னுலயும் கரெக்டா 10 பாட்டுன்னு செதுக்கியிருக்காங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலேயே எவ்ளோ கச்சிதமான ஒரு பிளானிங். இந்த 133 அதிகாரங்களும் சும்மா ரேண்டமா இல்லைங்க. அறம், பொருள், இன்பம்னு 3 பெரிய பிரிவா பிரிச்சிருக்காங்க. அறம்னா எப்படி நேர்மையா வாழ்றது, பொருள்னா காசு, பணம், பாலிடிக்ஸ், பிசினஸ், இன்பம்னா காதல், குடும்பம், சந்தோஷம். அரசியல் ஆரம்பிச்சு நம்ம பர்சனல் லைஃப் வரைக்கும் மனுஷ வாழ்க்கையில இவங்க தொடாத டாபிக்கே இல்லைன்னு தான் சொல்லணும். கம்ப்ளீட் பேக்கேஜ். பகுதி 3, காலத்தால் அழியாத ஞானம். இந்த 2000 வருஷத்து பழமையான விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு செட் ஆகுமான்னு ஒரு டவுட் வரலாம். அதுக்கான பதில்தான் இது. கற்க கசடரக் கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க எவ்ளோ பெரிய டிகிரியோ சர்டிபிகேட்டோ வாங்கியிருக்கலாம், ஆனா படிச்சதன் படி நடக்கணும். நேர்மைய பத்தி படிச்சுட்டு நாமளே ஏமாத்தக்கூடாது இல்லையா? படிப்புங்கிறது மார்க் ஷீட்ல இல்ல, நம்ம கேரக்டர்ல தான் இருக்குங்கிறத நச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆபீஸ்லயா இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும், இந்த கோபம் பண்ற வேலை இருக்கே, நம்ம முகத்துல இருக்கிற சிரிப்பையும் மனசுல இருக்கிற சந்தோஷத்தையும் ஒரே செகண்ட்ல காலி பண்ணிடும். உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற பெரிய எதிரி உங்க கோபம்தான். அந்த ஒரு நிமிஷம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டா எத்தனையோ உறவுகளையும், ஏன் உங்க கெரியரையே கூட காப்பாத்திக்கலாம். இன்னைக்கு நாம சொல்ற எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இதுக்குள்ள அடக்கம். இன்னைக்கு நாம எல்லாரும் பணத்துக்கும் ஃபேமுக்கும் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், ரைட்? ஆனா அதெல்லாம் நிரந்தரமா? கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு உண்மையான நிரந்தரமான மரியாதையை தர்றது உங்க கேரக்டர், அதாவது உங்க ஒழுக்கம்தான். உங்களோட பணமோ பதவியோ ஒரு நாள் போகலாம், ஆனா நீங்க எப்படிப்பட்ட மனுஷங்கிற அந்த நற்பண்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்க உசுரை விட ரொம்ப முக்கியம். பகுதி 4, ஒரு குட்டி கதை. இப்ப நாம ஒரு முக்கியமான குறளை பத்தி பார்க்க போறோம். அரண் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடை நின்றாரின் பேதையார் இல். இந்த அற்புதமான வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையோட இணைத்து பார்க்க ஒரு சின்ன கதைய கேட்போம். கார்த்திக்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு நல்ல வேலை, அன்பான குடும்பம்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. தன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத விட எப்பவுமே அடுத்த வீட்டுக்கார வாழ்க்கையில என்ன நடக்குது, அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு ஏட்டி பாக்குறதே அவருக்கு முழு நேர வேலையா போச்சு. சும்மா வேடிக்கை பார்த்ததோட நிக்காம அவங்க குடும்ப விஷயங்கள்ல தேவையில்லாம மூக்க நுழைச்சு அவங்கக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்தார்.
இதனால என்ன ஆச்சு தெரியுமா? கொஞ்ச நாள்ல உண்மை தெரிஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்க இவரை அவமானப்படுத்தி அனுப்புனதோட மட்டுமல்லாம இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சு கார்த்திக்கோட சொந்த குடும்பமும் நண்பர்களும் கூட அவரை விட்டு விலகிட்டாங்க. கடைசியில் அவர் தனியா நின்னாரு. தப்ப பண்றவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா தான் வாழ்க்கைய விட்டுட்டு அடுத்தவன் வீட்டு வாசல்ல போய் நின்னு அவங்க வாழ்க்கைய கெடுக்க நினைக்கிறவனை விட ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. இதுதாங்க அந்த குறள் நமக்கு சொல்ற பாடம். அடுத்தவர் வாழ்க்கையை எட்டி பார்க்காமல் நம் வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வதே உண்மையான அறிவாளித்தனம். பகுதி 5 உலகளாவிய நீடித்த பாரம்பரியம். இந்த நூல் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊருக்கோ மொழிக்கோ மட்டும் சொந்தமான விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு இது 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நம்ம எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி ஒரு எத்திக்ஸோட வாழ்றது, நம்மள நாமே எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுன்னு இந்த ஃபாஸ்டான மாடர்ன் உலகத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இதுல ஒரு மேனுவல் மாதிரி இருக்கு. உண்மையாவே இது வாழ்க்கைய மாத்திர ஒரு கருவிதாங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க அன்றாட வாழ்க்கைய நீங்க எடுக்கிற முடிவுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மாடர்ன் லைஃப்க்கு எந்த பழங்கால ஞானம் இப்போ தேவைன்னு நினைக்கிறீங்க? கோபத்தை குறைக்கணும்னா, இல்ல படிச்சதை செயல்படுத்தணுமா, இல்ல அடுத்தவங்க பர்சனல் ஸ்பேஸ மதிக்கணுமா? யோசிங்க. இது சும்மா ஒரு புத்தகம் இல்ல, இது உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு பொக்கிஷம். இத நோக்கி ஒரு அடி எடுத்து வைங்க. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி.